இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் பிளேஸில் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதாவது வேலை பண்ணுற இடத்துலையும் ஆரோக்கியத்தை எப்படி ஒரு பாயிண்ட்டாக மனசில் வச்சுட்டு என்னென்ன ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாமா. 4 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. முதல் பாயிண்ட் என்னென்னு கேட்குறீங்கன்னா, நீங்கள் உட்காந்துட்டே வேலை பார்க்குறவங்களா இருந்தால், அதாவது டெஸ்க் ஜாப், கம்ப்யூட்டர் ஜாபாக இருக்கிறவங்களா இருந்தால் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எழுந்து ஒரு 5 நிமிஷம் நடக்கணுமா. அட்லீஸ்ட் பக்கத்தில் ஸ்டெப்ஸ் இருந்தால் படி ஏறிட்டு வாங்க, ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போயிட்டு வாங்க, இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு போய் எங்கே வாட்டர் டேங்க் இருக்கோ அந்த இடம் வரைக்கும் போயிட்டு குடிச்சிட்டு வாங்க. ஸோ இதனால் ஆக்சுவலாக உங்களுக்கு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், எனர்ஜி புதுசாக வரும், சோர்வு இல்லாமல் இருக்கும். தூக்க கலக்கம் ஒரு வேளை வந்தாலும் உங்களுக்கு அது திருப்பி தடப்படும். இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களோட உற்பத்தி திறன், ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸாக டெஸ்க் ஜாபில் இருக்கவங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கட்டாயம் 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 5 மினிட்ஸ், அட்லீஸ்ட் 3 மினிட்ஸ் எழுந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஏதாவது தண்ணி குடிச்சிட்டு வந்து உட்காருங்க. ஒரு ஸ்ட்ரெச் கூட பண்ணலாம், நல்லா சோம்பல் முறிக்கிற மாதிரி கை காலை நல்லா பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து உட்காந்து கண்டினியூ பண்ணுங்கள். இது மாதிரி ஒவ்வொரு நேரமும் பண்ணணும், சரியா. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு 100 ml ஆஃப் 100 மில்லி ஆஃப் வாட்டர் குடிக்கணும். அதாவது ஒரு நாளைக்கு நீங்கள் 8 மணி நேரம் ஆஃபீஸ் ஜாபில் இருக்கீங்கன்னா எவ்ரி ஹவர் ஒரு 100 ml எடுத்திங்கன்னா பாருங்கள், ஒரு நாளைக்கு அந்த ஒர்க் பிளேஸில் 1 லிட்டர் ஃபுல்லாக முடிக்க முடியும் இல்லையா. அந்த கணக்கு வச்சுக்கோங்க. எப்பயுமே ஹைட்ரேட்டடாக இருக்கணும். டீஹைட்ரேஷனால தான் பல ப்ராப்ளம்ஸ் உடம்புக்கு வருது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் பிரேக் எடுக்கும்போது தண்ணியும் குடிச்சிட்டு உட்காருங்க. ஓகே. தேர்ட் பாயிண்ட் ஒர்க் பிளேஸில் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட். அதாவது ஆஃபீஸ்க்கு போனாலும் வீட்டிலேருந்து சாப்பாடு தயவு செய்து கட்டின்னு போங்க. அங்கே போய் வெளியில் கேன்டீனில் வாங்குறது, ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் வேண்டாம். இதனால தான் பல உபாதைகள் உடம்புக்கு வருது. அதாவது ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, வீட்டு சாப்பாடை கொண்டு போய் எங்கே இருந்தாலும் சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா வெளியில் தயவு செய்து ஆர்டர் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஷேரிங் இஸ் கேரிங் இல்லையா. இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறது ஒர்க் பிளேஸில். எப்படி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க, அப்பப்போ தொடச்சி வச்சுக்கோங்க. ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் தொட்டிங்கன்னா அப்பப்போ சானிடைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மலாம் கோவிட் ஏரால வாழ்ந்தவங்க, நம்மளுக்கு தெரியும் எப்படிலாம் ஜெர்ம்ஸ் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் டிரான்ஸ்மிட் ஆகும்னு. ஸோ அதனால் எது தொட்டாலும் ஒரு வாட்டி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஹேண்ட் வாஷ் பண்ண போக முடியலனாலும் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் எச்சல் பண்ணி சாப்பிட்ற உணவை தவிர்க்கணும். அதனால் ஒருத்தர்கிட்டேருந்து ஒருத்தர் ஜெர்ம்ஸ் வரும் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவும் இல்லாமல் நம்ம ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணால் அங்கேயும் கொஞ்சம் ஹைஜீன், பர்சனல் ஹைஜீன்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். எல்லாரும் யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் ஆனதுக்கப்புறமா நீங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆஃபீஸ் பிளேஸில் ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஹெல்த்து கெடாமல் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம 4 டிப்ஸு ஒர்க் பிளேஸில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதன் மூலமாக நம்மளோட ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மனசில் வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பிளேஸில் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே.